மைதா மாவில் ஈஸியான ஒரு போண்டா செய்யலாமா? வெறும் பச்சை மிளகா, உப்பு மட்டும் போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு டீ போடுற வரைக்கு இதை செஞ்சு சாப்பிட்லாம். எப்படின்னு பார்க்கலாமா? மைதா மாவு, பச்சை மிளகா, சோட்டா மாவு, உப்பு, கறிவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மைதா மாவு சேர்த்துருங்க, பச்சை மிளகா சேர்த்துருங்க, சோட்டா மாவு, உப்பு, கறிவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி கலரிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக வேணால், ரொம்ப கட்டியாக வரும், மீடியமாக இருக்கணும். பாருங்கள் எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில் எடுத்து இப்படி போடுற மாதிரி வரணும். இல்லை இவ்வளோ லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இது சாஃப்டாக நல்லாயிருக்கும். எண்ணெய் காய வச்சுட்டு அதில் விட்டுருங்க. இதை மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்ன சின்னதாக போடுங்க. சீக்கிரமாக வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்களா என்னன்னு தெரியல. இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அடிக்கடிக்கு இதை செய்வீங்க. அந்த பச்சை மிளகா காரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இதுக்கு எதுவும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சோட்டா மாவு அவ்வளோதான் போட்டு செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், திருப்பி திருப்பி விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி கலரி விட்டோம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது, ஈஸியாக வரும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஒரு சைடு வந்துட்டால் இன்னொரு சைடு திருப்பி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். வெடிக்கட்டி, எண்ணெய் வெடிக்கட்டி இது மாதிரி தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. போண்டா ரெடி. இப்போ டீயும் இந்த போண்டாவும் சாப்பிட்றலாம். சுட சுட சாப்பிட்லாம். நீங்கள் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போண்டா. அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. சூடாக சாப்பிட்டீங்கன்னு வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டா. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.